தாம்பரம் வட்டத்திற்கு உட்பட்ட மதுரப்பாக்கம் ஊராட்சியில் கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக விஏஓ அலுவலகம் மூடப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் அப்துல் காதர் அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். தாம்பரம் தாலுகாவுக்கு உட்பட்ட மதுரப்பாக்கம் ஊராட்சியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட புதிய கட்டிடத்தில் விஓஓ பணி அமர்த்தப்படாததால் இந்த கிராம மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக தற்போது தமிழக அரசு அறிவித்துள்ள இந்த 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை விண்ணப்பிற்கு கூட கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது இந்த பகுதி வார்டு மெம்பர் நம்ம அவரிடம் கேட்கலாம். சார், இப்போ இந்த விஓஓ நியமிக்கப்பட எந்த மாதிரியான பாதிப்புகள் சந்திச்சு வரீங்க? இப்போ கோடை விடுமுறை, பசங்களுக்கு அடுத்த வருஷம் பள்ளி சேர்க்க, கல்லூரி சேர்க்க, இது எல்லாத்துக்கான அரசு சான்றிதழ்கள் பெற விஓஓ தான் ஃபர்ஸ்ட் பேஸ். அது இல்லாமல் தினமும் சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்கள் இப்போ நடக்கிற கூட்டத்தொடரில் கூட மக்களுக்கான திட்டங்கள் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதனுடைய ஆரம்பம் விஓ அலுவலகம் தான், பஞ்சாயத்து அலுவலகம் தான். எங்களுக்கு விஓ 2010 இருந்தே இன்சார்ஜ் தான். அகரம், தென்னு, திருவஞ்சேரி, மாடம்பாக்கம், சித்தாலப்பாக்கம் இவங்களுடைய விஓக்கள் தான் எங்களுக்கு இன்சார்ஜாக போடுறாங்க. தனியாக எங்களுக்கு விஓ வேணும்னு தான் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய ஃபண்டில் இந்த விஓ கட்டடத்தை கட்டணும். திரும்பவும் எங்கள் தலைவர் அவருடைய சொந்த நம்மளுடைய பஞ்சாயத்து ஃபண்ட்ல இருந்து கட்டடத்தை புதுப்பிச்சு தனியாக விஓ கொண்டு வரணும்னு தான் நாங்கள் மறுபடியும் ரெனோவேஷன் ஒர்க் பண்ணி ரெடியாக இருக்கு. 2 வருஷமா விஓ எங்களுக்கு இன்சார்ஜ் போட்டு இப்போ இருக்கிற இன்சார்ஜ் அகரம் தென் விஓ அவர் வரதே இல்லை. எங்கள் மக்கள் அங்கே தேடி போகிறோம். நாங்கள் ஒரு குறைஞ்ச 3-4 கிலோமீட்டர் இருக்கும். தேடி போனாலும் இன்சார்ஜ் நாங்கள் இந்த பஞ்சாயத்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அகரம் தென் தான் அவர் கொடுக்குறாரு. எங்கள் மக்களை சந்திக்க அவர் 2-3 நாள் வர வைக்கிறார். இதனால ரொம்ப பெரும் அவஸ்தை தான். சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க, ஸ்டூடெண்ட்ஸ் போயிடுவாங்க. பெரியவங்க விதவை பென்ஷன் வாங்குறவங்க, முதியோர் பென்ஷன் வாங்குறவங்க ரொம்ப சிரமம். நாங்கள் கூட வண்டியில் உட்கார வச்சு கூட்டு போய் வாங்கி தரவங்களால எங்களால் வாங்கி தர முடியும். அதுக்கும் முடியாதவங்க இருக்கிறாங்க, ஊனமுற்றவர் இருக்காங்க. இதனால எங்களுக்கு மிகப்பெரிய சிரமம் தான். குறைஞ்சபட்சம் எங்களுக்கு அந்த இன்சார்ஜ் விஓ வரணும், அப்படி இல்லையா தனி விஓ வேணும். இதை கண்டிப்பா துறை சார்ந்த அதிகாரிகள் இதை கவனத்தில் கொண்டு சென்று, நாங்கள் சட்டமன்ற அலுவலர்கிட்ட இது உறுப்பினர்கிட்ட நாங்கள் நிறைய தடவை இதை சொல்லிட்டோம். அவர் அது முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் எங்களுக்கு இந்த மதுரப்பாக்கம் பஞ்சாயத்துக்காக தனியா ஒரு விஓ அமைத்து தரணும்னு சொல்லி எங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் சார்பாகவும் வார்டு உறுப்பினர் சார்பாகவும் எங்க மக்கள் பொதுமக்கள் சார்பாகவும் நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். குறிப்பாக இந்த மதுரப்பாக்கம் ஊராட்சியில் 10,000க்கும் மேற்பட்ட அந்த பொதுமக்கள் இங்க வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தொடர்ச்சியாக இது போன்ற விஓ இல்லாத காரணத்தினால் இந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் உடனடியாக மதுரப்பாக்கம் ஊராட்சிக்கு புதிய விஓவை நியமித்து இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விட்டு வருகின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திக்காக மதுரப்பாக்கத்திலிருந்து அப்துல் காதர்.